ஹலோ கைஸ், பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இந்த புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகுது. 60 கீழே பிடிசி போகாது அப்படின்றது இன்னும் நமக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் நோக்கியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் ஒன் டே டைம் ஃப்ரேமில். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து நான் டெலிகிராம்லேயே போட்டுட்ருக்கேன். வாங்க நம்ம டாபிக் போகலாம். நீங்கள் மார்க்கெட்டு பிடிசி டெய்லி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மார்னிங் எப்பவுமே டெய்லி நான் வீடியோ போடுவேன். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட், பை அண்ட் செல்லு எப்படி வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறது, எங்கே லிக்விடேஷன் இருக்குது, எல்லா எஜுகேஷன் பர்பஸ் வீடியோவும் நான் தொடர்ச்சியாக போடுவேன், மார்னிங் போடுவேன். நீங்கள் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிசி அண்ட் எத்ரிஎம்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? வாங்க நம்ம இன்னைக்கான வீடியோக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிடிசி பார்க்கலாம், நெக்ஸ்ட் எத்ரிஎம் பார்க்கலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 71,500 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, லாஸ்ட் வீடியோ நேற்று நான் வீடியோ போடல, ஒரு சுச்சுவேஷன் அதுக்கு முந்தினத்து வீடியோ போட்டேன். அந்த வீடியோவில் பாருங்கள், பிடிசி வந்து பிரேக் அப் பண்ணியிருக்கு. மேலே வரையும் இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் மாறி அதுக்கப்புறம் கீழே லைட்டாக கரெக்ஷன் வந்துட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். இதே மாதிரி தான் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. எத்திரியமுக்கு அதான் சொன்னேன். சரிங்களா? எத்திரியம் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போகும். அப்படி தான் நான் புல்லி ஸ்ட்ரக்சர் மாறுன்றது போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். போன வீடியோ வந்து பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக நமக்கு புல்லி ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் செமையான புல்லி ஸ்ட்ரக்சர். இது மறுபடியும் நமக்கு காமிக்குது ப்ரைஸ் வந்து 60க்கு கீழே ப்ரைஸ் போகாது அப்படின்றது மறுபடியும் ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் ஆகுது பிடிசி. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இப்போது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணுதா? ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன், இது பிளாக் கலரில் ஒரு ட்ரெண்ட் லைன் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லுவோம். ஆனால் நான் என்ன போகனா இது புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் அப்படி சொல்லுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்தாலே இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு புல்லிஷாக மாறும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இங்கே 1, செகண்டு, தேர்டு. ஸோ இப்போ வந்து 3 டச் ஆகிட்டு. ஓகேவா? ட்ரெண்ட் லைனில் இப்போ இது வந்து 3வது டச்சு. இப்போ நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ப்ரைஸு மறுபடியும் இங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? பிரேக் அவுட் ஆகலாம். அந்த பிரேக் அவுட் வந்து 68 வரையும் போகலாம். ஓகேவா? 68 வரையும் போகலாம். 68 வரையும் போகலாம், அல்லது 69, 80 வரையும் கூட போகலாம். சரிங்களா? லாஸ்ட் வீடியோ சொல்லின்னு வரேன்ல பிடிசி. ஃபஸ்ட்டு டார்கெட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், 16 சொல்கிற மாதிரி 78 வரையும் போகலாம். இல்லை அதுக்கு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது 80. அந்த 80 வரையும் கூட பிடிசி போகலாம். ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதுவாக தான் இருக்கும் பிடிசி. ஓகேவா? நல்லா கவனிங்க. 80 போயிட்டு பிடிசி ரிட்டர்ன் வந்தால், சரியா, 80 ரிட்டர்ன் வந்தால் அங்கே நம்ம வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம், ஒரு புல் பேக் மாதிரி எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்சல், ஃபுல் ரிவர்சல். சரியா? இப்போதைக்கு அதை பற்றி பேச வேண்டாம். ஏன்னா மார்க்கெட் வந்து சடனாக கிடையாது. இது நான் எங்கேருந்தே சொல்ல வரேன். பிடிசி வந்து 74 இருக்கும்போதே நான் சொல்ல வரேன், பிடிசி வந்து 60K போகாதுன்றது. ஏன்னா எல்லாரும் எதிர்பார்க்காது 60க்கு கீழே, 60 கீழே தான் எதிர்பார்க்குறாங்க. அதனால மார்க்கெட் மேக்கர்ஸ் கொடுக்க மாட்டான். என்னோட டெக்னிக்கல் எப்பவுமே அந்த சைக்காலஜி பேஸ் பண்ணி தான் இருக்கும், உளவியல் பேஸ் பண்ணி தான் இருக்கும். மெஜாரிட்டி பீப்புள் என்ன திங்க் பண்ணுறாங்க அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் மார்க்கெட்டும் நான் டெக்னிக்கல் வச்சு அனலைஸ் பண்ணுவேன். ஸோ அது பிரகாரம் பார்த்தோம்னா மார்க்கெட் இன்னும் ஸ்டில் வந்து நமக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. 60க்கு கீழே மார்க்கெட் வந்து போகாது. நான் போக மாட்டேன், 60க்கு கீழே போக மாட்டேன், எல்லாரும் அதே தான் எதிர்பார்க்குறீங்க, போங்கடா, நான் போக மாட்டேன், இந்த தடவை மேலே தான் போவேன். மேலே போயிட்டு எல்லாரும் மேலே எதிர்பார்த்தீங்கன்னா, இன்னும் மேலே போகணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நான் கீழே போவேன். இல்லை மேலே போயிட்டு இது வந்து ஒரு ஃபேக் பம்ப்பு, இது வந்து ஒரு புல் ட்ராப்னு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா நான் புல் ரன் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே நான் போயிடுவேன். அப்படிதான் மார்க்கெட்டை சொல்லும் எப்போவுமே. இதுதான் வந்து உளவியல், சைக்காலஜி. இது நடக்கும் மார்க்கெட்டில். நீங்கள் என்ன நினச்சி பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து இன்னும் கீழே தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போகும். அப்படி புல் பேக் வந்தாலும் மேலே படைச்சிட்டு மேலே போகும். இப்போ மேலே போகும்போது மார்க்கெட் வந்து ஓகே, மார்க்கெட் வந்து திரும்பிடுச்சு, பிடிசி மார்க்கெட் வந்து புல் ரன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா மெஜாரிட்டி பீப்புள் அப்படியே கன்வெர்ட் ஆகிட்டா, என்ன மறுபடியும் நீ பேச ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழ் நோக்கி போயிடும். சரிங்களா?
இல்லை இது வந்து ஒரு புல் ட்ராப் தான் அப்படின்றது மெஜாரிட்டி பீப்புள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தா இந்த 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 புல் இது வந்து திரும்பல மார்க்கெட் 85 தாண்டி போயின்னு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்னும் திரும்பல சரிங்களா. இது வந்து ஒரு புல் ட்ராப்பு, இங்கே வந்து மேக்ஸிமம் செல்லிங் ஆர்டர் இருக்கு, அதனால இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிடும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தா நீ இப்படி பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் மேக்கர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்க, புல் ரன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. ஸோ என்னுடைய கணிப்பு பிரகாரம் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு வந்து இந்த 78 80க்குள்ளே வரையும் மார்க்கெட்டு போகுங்க சரியா. இந்த 78லேருந்து 80 வரையும் மார்க்கெட் போகும். இது போனதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்சல் எது வந்தா அந்த இடத்துல நான் கன்ஃபார்ம் சொல்கிறேன், மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஒரு புல் ரன் ஸ்டார்ட் ஆகுதா இல்லை மார்க்கெட் வந்து ஒரு மறுபடியும் அனதர் லோ போகுமா அப்படின்றது. அனதர் லோ போகிறதுக்கு வாய்ப்பு 76க்கு மேலே பிடிசி போயிட்டு திரும்ப வந்தால் தான் அனதர் லோலாம் போகும். ஆனால் அங்கேயும் ஒரு சினாரி நடக்கணும், அந்த மாதிரி ஒரு சினாரி நடந்தால் கீழே 60 கீழெல்லாம் பிடிசி போகாது, புல் ரன் ஸ்டார்ட் ஆகிட்டு மேலே போயிடும். ஸோ இப்போவும் சொல்கிறேன், மறுபடியும் புல் ரன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, ஆனால் நாட் கன்ஃபர்மேஷன் இன்னும் ஆகலை ஓகேவா. பிடிசி வந்து மேலே தான் போகும், 78 ஏரியாவுக்கு போகும் பிடிசி, கீழே புல் பேக் வந்தாலும் மேலே போகும். ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா 60 கீழே பிடிசி போகாதுன்றது நமக்கு மார்க்கெட் சொல்லுது சரிங்களா. எனக்கு சொல்லுது, ஆக்சுவலாக என்னுடைய டெக்னிக்கல் பிரகாரம் பார்த்தோம்னா எனக்கு சொல்லுது. இப்போ பாருங்க, இது எத்திரியம் பார்த்தீங்கன்னா அதே சேம் ஸ்ட்ரக்சர் தான், புல்லிஷ் ஃபார்ம் ஆகுது. இங்கே பாருங்க, இது இந்த மூணாவது டச் பாயிண்ட், ட்ரெண்ட் லைன் டச் பாயிண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா புல்லிஷ் ஃபார்ம் ஆகுது. இதுவும் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எத்திரியமும் அனதர் லோ போக மாட்டேன் அப்படின்றது இந்த இடத்துல நான் சொல்லுது, மார்க்கெட் சொல்லுது சரிங்களா. அனதர் லோ வந்து எத்திரியம் நான் போக மாட்டேன் மார்க்கெட் சொல்லுது. ஆனால் எத்திரியம் வந்து அனதர் லோ போக இங்கேருந்து வாய்ப்பு இருக்குது, ஆனால் பிடிசிக்கு வாய்ப்பு இல்லை சரிங்களா. பிடிசி வாய்ப்பு இல்லை, அதான் ஸ்ட்ரக்சரு. ஆனால் எத்திரியமுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் இது ட்ரெண்ட் லைன் டச் பண்ணதுனால வாய்ப்பு அப்படியே கம்மியாகுது அப்படி சொல்லலாம் சரிங்களா, வாய்ப்பு கம்மியாகுது. ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தாங்க இருக்கு, மார்க்கெட் வந்து கீழே லிக்விடேஷன் இருக்கு, மேபி லிக்விடேஷன் எடுக்க வரலாம். அந்த மாதிரி ஏதாவது சிக்னல் கொடுத்தா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். மார்க்கெட் வந்து இப்போதைக்கு புல்லிஷாக தான் இருக்குது. ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் நான் டச் பண்ணதுனால இங்கேருந்து வந்து ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு புல் பேக் வரலாம் ஓகேவா. அந்த புல் பேக் வந்து அகைன் வந்து 65 ஏரியா வரையும் பிடிசி வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலும் மார்க்கெட் புல்லிஷ் தான் ஓகேவா. அப்படி வந்தாலும் மார்க்கெட்டு புல்லிஷ் தாங்க, இது பேரிஷ் கிடையாது, இது புல்லிஷ் மார்க்கெட்டு சரிங்களா. இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன், இது புல்லிஷ் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டே புல்லிஷ் ஸ்ட்ரக்சர். கீழே வந்தாலும் மேலே போய்டும், மார்க்கெட்டு கீழே வந்தாலும் மேலே போயிடும் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் வந்து பிடிஸோட ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, இதை பற்றி நான் சொன்னேன். அதே மாதிரி எத்திரியும் வந்து ஒரு புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு, ஸோ இதை பற்றி சொன்னேன். ஸோ இந்த வீடியோ வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த வீடியோவில் சொன்ன நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுறது, இன்வெஸ்ட் பண்ணதான் முடிவிடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.